ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்என் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆர்எஸ்என் கிச்சனில் ஒரு மாங்காய் தொகையில் அரைக்க போகிறேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். யூஎஸ் போயிட்டு துபாய் போயிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கீழே கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணுறேன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். அதனால எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பேக் சைடில் பார்க்கலாம் நீங்கள் மாங்காய் மரம். ஸோ இங்கேருந்து ஒரே ஒரு மாங்காய் பறித்து ஒரு தொகையல், குட்டி தொகையல் பண்ணுறேன். மாங்காய் தொகையல் அது எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ மாங்காய் தொகையல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல நம்ம வீட்டு மாங்காய் ஒரு பக்கம் தான் எடுத்திருக்கேன், ஒரு சைடு தான் எடுத்திருக்கேன், அது போகிறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, புளி. இதை வச்சு மாங்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, தொகையலுக்கு கடுகு தாளிக்கணும். நான் கடுகை முன்னாடியே நம்ம தாளிச்சுட்டுலாம். ஸோ கடுகை தாளிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் தொகையல் எப்படி பண்ணுறதுன்றது இந்த ப்ராசஸை காமிக்கிறேன். இந்த கடுகு வடிகொட்டுறதை எடுத்து கொட்டிட்டேன். அதில் இப்போது 3 4 மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு. உளுத்தம்பருப்பும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். ஸோ இதை ஆஸ் யூஷுவல் தொகையலுக்கு வறுக்கிறா போல் சிகப்பாக வறுத்துக்கலாம். சிகப்பாக வறுத்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொன்னேனோ எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். இது பொன்னிறமாக வறுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இப்போ இது என்ன பண்ணணும், எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நான் மாங்காவை பச்சையாகவும் போடலாம், ஒரு பிரட்டலாம். ஜஸ்ட்டு ஒரு லேசான பிரட்டல், ரொம்ப இல்லை, ஒரு லேசான பிரட்டலை மாங்காவை பிரட்டிட்டு அப்படியே இதில் போட்டுடலாம். அதோட கூடவே கேஸை ஆஃப் பண்ணுங்க. அதோட கூடவே தேங்காய் கொஞ்சம், இதை நான் கொத்தமல்லியை அலம்பிக்கிறேன். கொத்தமல்லி, கொஞ்சம் புளி, கொஞ்சம் இஞ்சி, அது கூடவே கொஞ்சோண்டு நான் இப்படி தான் போடுவேன், கை கணுசம் உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், லேசாக தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் கொரான்னு அரைச்சிக்கலாம். எதுக்கு, தொகையல் பதத்துக்கு. ஸோ இது பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இதில் லேசாக துளி தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஸோ தட் அரைக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அரைக்கிறனா கூட அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபைனாக சிம்பிளாக இது தோசை, இட்லி, அப்புறம் கூட்டு பண்ணிங்கன்னா, கூட்டு சாதம், அந்த மாதிரி ஒரு சப்புன்னு இருக்கிற விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். அதாவது சப்பாத்தி எல்லாத்துக்குமே, எஸ்பெஷலி இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தோசைக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஸோ மாங்காய் சீசன் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கலாம். இது எல்லாமே இருக்குது, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொகையில் அரைச்சி பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தா ஆர்எஸ்என் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.